இந்த ஹோட்டல்ல இருக்கிற சர்வர் கேட்பாராம், சப்ளையர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்பானா. நீங்க கேட்ட காஃபி அவன் என்ன கேட்பான், ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்பானா. அவன் நமக்கு தெரியாதுல்ல, இல்ல ரட்சிக்கப்படலைன்னு சொல்லுவான். ரட்சிக்கப்படாவிட்டால் காஃபிக்கு இப்ப என்ன அவசரம், முதல்ல ரட்சிக்கப்படு அப்படின்னு சொல்லுவான். ரட்சிக்கப்படாதவன் கேட்க காஃபிக்கு இப்ப என்ன அவசரம், ரட்சிப்பு தான் அவசரம் என்று. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பானா. வா இங்கே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுகிறேன். ஜெபம் பண்ண உடனே அவன் அப்படியே விழுந்து, ஐயோ நான் பாவி பாவின்னு. யார், ஒரு சர்வர், ஒரு சப்ளையர். ஒரு காய்கறி வாங்க போகிறீர்கள், இது என்ன விலைன்னு கேட்கறீங்க. இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டாயான்னு கேட்பானா. முதல்ல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டா தப்பிச்சீங்க. ரட்சிப்புனா என்னன்னு கேட்டா, ரட்சிக்கவே படலையே. இப்ப மார்க்கெட்ல மீன் வாங்குறதுக்கு என்ன அவசரம், ரட்சிப்பு தான் இப்ப அவசரம் என்று சொல்லுவார்கள். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும், முழங்கால் படிக்கிட்டு அங்கேயே கை வச்சு ஜெபம் பண்ணா உடனே அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை, பாவ உணர்வு அலையிலையாய் வந்து கீழே விழுந்து அவங்க ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாம் அந்நிய பாஷெல்லாம் பேசி முடிச்ச பிறகு பையன் நீட்டினா தான் மீனே போடுவான், இல்லடா கொடுக்க மாட்டான். ரட்சிக்கப்படாதவனுக்கு எதுக்கு இப்ப அவசரம். அப்ப அந்த இடம் முழுவதும் அந்த எழுப்புதல் அலை தீவிரித்திருந்தது.